ஆடிஷன் ப்ராசஸ் நீங்க ஒண்ணு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆமாமா. ஸோ உங்களால மறக்க முடியாத ஆடிஷன் இருக்கா? நான் ரொம்ப நெறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேங்க. அவமானப்பட்ட மொமெண்ட்ஸ் அத தான் ப்ரோ முதல்ல பேசணும். அவமானம்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு ம். அது இப்போ நெறைய பேர் சொல்றாங்கல்ல அவமானம். ஆமா. நீ சரியா நடிக்க வரலன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்கன்னா, சரியா நடிக்க வரலன்னா அது அது நடிக்க தான் அப்படிதான் வரல. சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்ல முடியும்? நீ நல்லா நடிக்கிற, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுன்னு எப்படி சொல்லுவாங்க? அது ஏன்னா அவங்க வந்து ஆடிஷன் ப்ராசஸ்ல நாங்க ஏடிஸா இருக்கப்போ நாங்க கோ த்ரூ பண்ணியிருக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000, 1500 பேர் ஆடிஷன் பண்ணோம். நான் ஏடியா இருக்கிறப்போ நானே கேமரா வச்சுட்டு 1000, 1500 பேர பண்றப்போ நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். அவங்களுக்கு வந்து அந்த இது நான் ஆ ஏடியா சொல்றேன் நானு. அவங்களுக்கு வந்து ஆக்டரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன நம்மள இன்னும் சரியா கேப்சர் பண்ணலன்னு நெனைப்பாங்க. ஆனா ஒரு 1500 இது ஒரு 9 to 6க்குள்ள எடுத்து முடிக்கணும். அப்ப ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. ஸோ அப்ப ஆக்டரா எனக்கு அப்ப என்ன புரிஞ்சுச்சுன்னா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். அத வந்து செம்மையா யுட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆடிஷன் குடுத்துறணும். நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. எனக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்துருக்கலாம். என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அப்படின்ற ப்ளேம் வந்து நம்ம ப்ளேம் நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம அங்க சரியா பண்ணல. ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. நம்ம அத சரியா பண்ணலன்னு நம்ம மேல தான் ப்ளேம் எடுத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா, நான் நெறைய ஆடிஷன்ஸ் போனேன். போயி பதட்டமாயிருக்கேன். லைன்ஸ் மறந்து தப்பு தப்பா எப்படிங்க உளறியிருக்கேன். இருக்கும் அந்த மொமெண்ட் ஆடிஷன் அதுதான் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு எனக்கு. இப்போ உடனே குடுத்தா கூட பண்றதுக்கு நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும்னு தான் நான் நெனச்சுட்டேன் அப்போ. அப்படி குடுப்பாங்க. அப்படி குடுத்து சப்போஸ் நீ கிளிக் ஆயிட்டீன்னா, உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிரும்ல. அப்படிதான் நான் அத பார்த்தேன். எனக்கு அவமானமாலாம் அது தோணல.